தரிசனம். பகுதி 129. நின்ற ஊரும் நீர்மலையும். ஆழ்வார்கள் 11 கடைக்குட்டியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு அழகான திருநாமம் பதியே பரவித்தொழும் தொண்டர் தமக்கு கதியே. ஓரோ திவ்யதேசத்துக்கும் தாம் சென்று அங்கிருக்கக்கூடிய எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணின பெருமை இந்த திருமங்கை ஆழ்வாரை சாரும். இப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் நாலுகவி பெருமாள் என்று கொண்டாடப்படுகிறார். ஆசுகவி, விஸ்தார கவி, சித்திரகவி, மதுரகவி என்னும்படியான 4 விதமான கவிகளையும் இயற்றவல்ல சாமர்த்தியம் படைத்தவர் இந்த திருமங்கை ஆழ்வார் என்பது இவருடைய சரித்திரத்தின் மூலமும் அற்புதமாக அறியப்படுகிறது. இந்த திருமங்கை ஆழ்வார் திருப்பிரிதி தொடக்கமாக திருக்கோஷ்டியூர் பரியந்தமாக பல திவ்யதேசங்களை, திருப்பிரிதி என்னும்படியான திவ்யதேசம் வடநாட்டு கோடியிலே அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம், அங்கிருந்து தான் தென்கோடியிலே திருக்கோஷ்டியூர் வரையிலுமாக இருக்கக்கூடிய பல திவ்யதேசங்களை தாம் எழுந்தருளி மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அந்த திவ்யதேச யாத்திரை கிரமத்திலே அவர் தாம் திருநின்றவூர் என்கிற திவ்யதேசத்துக்கு தாம் எழுந்தருளுகிறார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.